ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி சுவாமி ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஐயா வணக்கம் சுவாமி. திருச்சிட்டம்பலம். இப்போ நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு நம்ம வந்திருக்கோம். சுவாமியுடைய நம்முடைய திருக்கோவிலுடைய பேருங்கய்யா சொக்க காலாத்தி மூலநாத சுவாமி இருக்கிற இடம் வந்து குருதேவர் தவக்குடியில். குருதேவர் தவக்குடிங்கிறது தியான ஆசிரமம், தியான மண்டபத்தோட நம்ம கோயில் இருக்கு. டெய்லி 2 நேரம் நம்ம வந்து சுப பூஜை காலை மாலை பண்றோம். காலை பூஜை முடிஞ்ச உடனே வந்து டெய்லி தொடர் ஹோமம், உலக நன்மைக்காண்டி தொடர் ஹோமம். ஹோமத்துல வந்து திருப்பதிகங்கள் பாடுறோம். நம்ம கோயில் வந்து 63 நாயன்மார் வழிபாட்டு கோயில், வழிபாட்டு ஆலயம். அதாவது இந்த வழிபாட்டு ஆலயங்கள் மிக சிறப்பாக இப்போ வந்து கோவிலுடைய இப்போருடைய அமைப்பு ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்க வந்து கோவிலுடைய ஆலய திருப்பணி நமக்கு முன்னாடியே இப்போ தெரிகிறது. அது சுவாமியுடைய அவங்களுடைய ஆலயமும் அங்கே இருக்கும் தியான மண்டபம் ஒரே லென்த்தாக இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஆலய திருப்பணிகள். ஐயாவுடைய இந்த லொக்கேஷன் இயற்கையான இந்த சூழல்கள் இன்னும் நிறையா பணிகள் திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான மாற்றங்கள் நிறையா உருவாகிக்கிட்டு இருக்கு. நம்ம ஐயா கிட்டே நேர்காணலில் இப்போ வந்து இந்த இடங்கள் என்னென்ன பொசிஷன் எங்கெங்கே எப்படி எல்லாம் உருவாக்க போகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிறோம். சிவாய் நமங்க. ஐயா வந்து திருப்பணியில் வந்து தளம் போடுறது, எலக்ட்ரிஷியன் வேலை, கோபுர வேலை இருக்குது. அன்னதான மண்டபம் கட்டணும், அன்னதான மண்டபம் கட்டணும். நம்ம வந்து தியானம் வந்து வர்றவங்களுக்கு தியானம் கற்று தர்றோம். யோகாசனம் பண்ணுறவங்க டெய்லி காலை மாலையில் வந்து காலை மாலை வந்து யோகா பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான நல்ல பெருசாகவே நம்ம கட்டியிருக்கோம். ஐயாவுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஐயா என்னுடைய பேர் வந்து பாண்டியராஜ். என்னுடைய மொபைல் நம்பர் 75 980 47 155. 24 மணி நேரம் உள்ளதே இருப்போம். காலையில வந்து 8 மணியில இருந்து 11 மணி வரை ஆலயம் திறந்திருக்கோம். 4 to 7 ஆலயம் திறந்திருக்கும். யார் வேணாலும் வந்துக்கலாம், தியானம் பழகிக்கலாம், யோகாசனம் பண்ணிக்கலாம். அன்னதான சிறப்பு விசேஷ தினங்கள்ல பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பா பண்றோம். மற்ற டெய்லி 2 நேரம் வந்து தொடர் வழிபாடு, தொடர் ஹோமம். சரிங்க ஐயா. இப்போ வந்து நம்முடைய ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆலயத்துக்கு போகலாம் ஐயா. இப்படியே நம்ம இயற்கையான சூழல் நம்ம பார்த்து ரைட்டுங்க. கண்டிப்பாக அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே வருவோம். ரைட்டு, நல்லது. நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு செட். அங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் அம்மாவுடைய இவங்க வந்து ஐயாவுடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது சிவ பூஜைகள் செய்யப்பட்டு அம்மாவுக்கு வந்து இங்கே வந்து சமாதிகள் நினைவாக வைக்கப்பட்டிருக்குது. நம்ம இப்போ வந்து இவருடைய தோட்டங்கள், தென்னந்தோப்புகள் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு இயற்கையான சூழலில் மிக அற்புதமாக அமையப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே இருக்கும் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் எங்களுடைய இப்போ ஐயா வந்து அம்மாவுடைய பேர் வந்து ஐயாட்டை இப்போ நம்ம கேட்போம். இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக அமையப்பட்டிருக்கு. ஐயா நம்முடைய அம்மா வந்து என்னுடைய தாயார் பேர் வந்து ராஜாமணி அம்மா. அவங்களும் சிவ பூஜை தொடர்ந்து ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணவங்க. ஜனவரி 26ஆம் தேதி அவங்க சமாதி ஆயிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு இடதுபுறமாக தோப்புக்குள்ள வந்து சமாதி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 8 மாசம் ஆகுது. 8 மாசம் ஆகுது. சிவாய நம்ம. அடுத்து வந்து நம்முடைய இந்த இயற்கையான சூழல் இது பக்கத்தில் வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். நம்முடைய ஆலயமும் பார்த்து கொண்டு இருக்கோம். இப்போ ஆலயத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஐயா இந்த முன்னாடி வந்து இப்போ இந்த உழவுலாம் செஞ்சுருக்கு, இந்த இடத்துல என்ன மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு உருவாகும் போதுங்கய்யா? இப்போ வந்து முன்னாடி ஏதோ தளம்லாம் போட்டு வந்துடும், ஒரு பாதைகள் இப்படியே உருவாகிறோம். இந்த மாதிரி முன்னாடி அமைப்புல ஏதாச்சும் ஒரு இந்த மண்டபம் ஏற்பாடு பண்றாங்க. ஒரு மண்டபம் பின்னாடி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் கட்டுறாங்க. இந்த ஆலய மண்டபம் மட்டும் இல்லாதவங்களுக்கு குறைஞ்ச வாடகையில ஒரு விசேஷத்துக்கு கொடுக்கலாம்னு நம்ம கண்டிப்பா கோயில் சார்பாக முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு நேரா தெரிகிற இந்த பில்டிங் தான் வந்து அது கழிவறை, அந்த பாத்ரூம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கும் வந்து பக்தர்கள் வந்து போகும் வழிபாட்டிலிருந்து இங்க இருந்து கழிவறை வசதிகள் அங்க வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த வாயு முறை வந்து இதுக்கு இந்த முன்னாடி காலி படை இடங்களை வந்து தான் ஒரு மண்டபங்கள் குறைந்த வாடகைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கு தங்கும் விடுதியாக கட்டித்தருவதற்காக விசேஷ தினங்களுக்காக இதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கும் இந்த ஆலயத்தின் முன்புறமாக நம்ம பார்க்க கொண்டிருக்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறது. இப்பொழுது மரங்கள்லாம் இதை சுற்றி இயற்கையான ஒரு சூழல்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். வணக்கம். ஏஎம்எஸ்எல் ஸ்டார் அண்ட் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கோவிலுடைய முன்புறமாக வந்து இப்போ அந்த கோவிலுடைய பின்புறம் அந்த சைடில் இருக்கும் அந்த வனம், அந்த பூந்தோட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்.
ஐயா வந்து இந்த தோட்டங்கள் அமைப்புகள் வந்து பூந்தோட்டமாக இது வந்து பூப்பறிட்டு இறைவனுக்கு படைத்து இந்த பூஜைகளுக்காக பிரார்த்தனை செய்யப்படுவது இந்த வழிபாடுகளுக்கு தேவையான இந்த இயற்கை சூழலில் இந்த பூந்தோட்டங்கள் அமைக்கப்பட்டு இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா திருச்சிற்றம்பலைங்கய்யா. நம்ம திருப்பு கோயிலுக்காண்டி பூ பூவுக்காண்டி நந்தவனத்துக்கு இடம் ஒதுக்கி இருக்கோம். இது நந்தவன பகுதி. இது சரிங்க. நம்ம நிறைய சரி கொஞ்சம் வச்சிருக்கோம், இன்னும் நிறைய வைக்கணும். நந்தவனத்துக்காண்டி ஒதுக்கப்பட்டது. கோயிலுக்கு நேர் பின்புறமாக இருக்கு. கோவிலுடைய பின்புறமாக அமையப்பட்டிருக்கும் இந்த ஒரு நந்தவன இயற்கையான ஒரு சூழல். இப்ப இருந்தே அந்த பூச்செடிகள்ல வைத்து இந்த சுவாமிக்கு வழிபாடுகளுக்கு செம்பருத்தி பூவை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது மாதிரி இயற்கையான அந்த கனி வகைகள் பல வகைகள் எல்லாமே சுவாமிக்கு அந்த படைப்பதற்காக இந்த மாதிரிகள்லாம் நிறைய ஒரு சூழல்ல நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ ஐயா வந்து பார்த்தோன்னே வந்து கனி அந்த பழுத்திருக்கு இப்போ வந்து சுவாமியுடைய இது இயற்கை இந்த சூழல்ல நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்குது. பக்கத்துல இருக்கு இது வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம பேரிச்சம்பழம் அபிஷேகம் பண்ணி போட்டதுல அதுவா வந்துடு அபிஷேகம் பண்ணி செய்யப்பட்டதுல இது இயற்கையாக அந்த இதை முளைத்து வந்த ஒரு பேரிச்சம்பழங்கள் மிக சிறப்பாக ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்திற்கு வந்திருக்கும். ஐயா இப்போ இது பூரா பூந்தோட்டமாக மாறுறது ஒரு நந்தவனமாக இப்போ இருந்தே வழிபாடுகள் நல்லா நீட்டாக பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ கோவிலே அப்படி பின்புறம் அந்த சைடுக்கு சுற்றி வரலாங்க. ஐயா இந்த பக்கத்தில் இப்போ நந்தவனத்தை பூந்தோட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது இயற்கையான சூழலை பின்னாடி நீட்டாக இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ கோவிலுடைய பின்புறம் இந்த ஆலயத்தை சுற்றி வரளுக்கு ஒரு நீட்டாக ஒரு பாதைகள்லாம் இதெல்லாம் வந்து நம்முடைய திருப்பணிகளுக்குள்ள இப்போ நடைபெறுகிறத சரி செய்யணும். இது நம்முடைய பக்தர்கள் எல்லாமே நன்கொடையாக திருப்பணிக்காக இந்த கோவிலுடைய ஆலயத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஐயாவுடைய சுவாமியுடைய அந்த திருமூலநாத சுவாமியுடைய அந்த நம்முடைய போர்டு நம்ம பார்க்குறோம். ஐயா அந்த கோவில் பின்புறத்துல இருந்து ஐயா சொல்லப்பட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். இதுதான் நம்ம சுவாமியுடைய சொக்க காலத்துல போர்டுங்கய்யா. போர்டுக்கு பக்கத்துலதான் நம்ம அன்னதான மண்டபம் ஒன்றும் கட்டி ஆகணும். சரி சரி சரி. விசேஷ தினங்கள்ல வந்து நம்ம அன்னதானம் கண்டிப்பா போடணும். மதிய உணவு போடுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க 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 சரி. வணக்கம். அதாவது நம்முடைய சுவாமியுடைய திருக்கோவிலுடைய போர்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே தான் நம்முடைய தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் சொல்லப்பட்டிருக்கிற சிவசிவா இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய சொக்க காலத்தின் மூலநாதர் சுவாமி திருமுறை வழிபாட்டு ஆலயம் என்று குருதேவர் தவக்குடி என்று வழிபாட்டு இங்க ஸ்தலங்கள் அமையப்பட்டிருக்குது. இங்க இருக்கும் தாடி கொம்பு அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்க ஆன்மீக ஸ்தலத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது கோவிலுடைய பின்புறமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது முன்புறமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சுவாமியுடைய இந்த இடத்துலதான் ஒரு மண்டபம் வரப்போறதா ஐயா சொல்லியிருக்காங்க. இங்க மண்டபம் வந்து கொஞ்சம் ஏழைகள் அது தங்கு விடுவது மாதிரி நம்ம இங்க கட்டித்தரது திருமணம் காது ஊத்து இந்த மாதிரி குறைந்த வாடகை இடத்துல இங்க ஒரு இந்த கோயில் ஆலயத்தின் முன்பாக இங்க ஒரு மண்டபம் கட்டா ஒரு திருமண விசேஷம் இந்த ஃபங்க்ஷனுக்காக வைக்கிறதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்காங்க. ஐயா வந்து இப்போ கோவிலுடைய முன்புறமாக இந்த சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய ஆலயத்திற்கு முன்புறம் இப்போ சுவாமி கோயிலுக்கு நம்ம செல்றோம். ஐயா இப்போ நம்ம முன்னாடி போகலாம். இந்த இடத்துல இந்த மண்ணு இருக்கிற இடத்துல வந்து கோமங்கள் இது யாகம் பூஜைகள் வளைக்கப்படுறதுக்காண்டி இப்பொழுது இந்த ஆலயத்துக்குள்ளதான் இந்த யாகமா பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த திருப்பணிகள் முடிந்த முன்பாக அதற்கப்புறம் இந்த திருப்பணி இந்த குடும்ப விழாவுக்கு எடுத்ததெல்லாம் இங்க யாகமும் இங்கதான் வந்து தொடர் யாகம் அப்படிங்கிறது இங்கதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்காக இங்கும் மணல் இங்க பார்த்து கொண்டிருக்க எம்சாண்ட மணல்கள் இந்த இடத்துலதான் இந்த யாக பூஜை சாலைகள் அமைவதற்காக இவருடைய ஆலயத்தின் திருநுழைவாயு பகுதியாக தன்னுடைய சுவாமி வழிபாட்டுக்கு உள்ள நம்ம மண்டபத்துக்குள்ள இப்ப நம்ம போறோம். ஐயா இந்த இடத்துல வந்து சுவாமியுடைய திருமேனி அந்த ஆர்ச்சி கோயிலுடைய நுழைவு ஆர்ச்சி மேல சுவாமியுடைய பேர் எது வருதுங்கய்யா? பேர் வருது. சுவாமியுடைய சொக்க காலத்தி மூலநாதனுடைய பேர். சுவாமி அம்பாள் பேர் வந்து மீன ஞான அகிலாண்டீஸ்வரி அப்படின்ற சுவாமியுடைய பேர்கள் இங்கே சிறப்பாக அமையப்படுகிறது. இந்த இடத்துல வந்து இந்த திருப்பணிகள்லாம் செய்வதற்காக நம்ம கீழே தலங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கு. இந்த ஸ்தலத்துல வந்து ஸ்டைல்ஸ் போடுவதற்கான வேலைப்பாடுகள் அதுக்குள்ள தலங்கள்ல வந்து திருப்பணிகள் செய்யப்பட வேண்டும். அதற்காக வந்து மக்கள்கள் வந்து நன்கொடையாக இந்த திருப்பணிகளுக்கு நீங்கள்
பண உதவி நிதி உதவிகள் செய்யப்படலாம். அந்த ஆலயத்தினுடைய ஒரு முறையாவது இன்னைக்கு நேரடியாக தினந்தோறும் இங்கு யாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்படிய சுவாமியுடைய கோவில் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சைடு நம்முடைய தியானம் மண்டபம், இதுதான் நம்முடைய தியான மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுகிற. இங்க இப்ப சாமி இங்க போட்டாங்க இருக்கவங்கள. இதுக்கு நேரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த மீனாட்சி அம்மன் சுவாமி படத்தை நம்ம நேராக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாமிகளுடைய போட்டோஸ், இவங்கெல்லாம் வந்து ஐயாவுடைய சித்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறது வழிபடு. நம்முடைய சாய்பாபா சுவாமிகள், ஓதூர் சுவாமிகள், குருதேவர்கள், அருள்ஜோதி, வள்ளலார் சுவாமிகள், ராகவேந்திர சுவாமிகள், இப்படியெல்லாம் நம்முடைய சுவாமிகள் இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்க தியான மண்டபத்தில் வந்து மிக அற்புதமாக அமையப்பட்டிருக்கு. சுவாமியுடைய மதுரஸ்ரீ சுவாமிகள், பெரியாண்டி சுவாமிகள் மிக சிறப்பாக இங்கே அற்புதமாக அமையப்பட்டு இங்கே திருப்பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. ஐயாவுடைய திருப்பணிக்காகத்தான் நம்ம நேரடியாக நம்ம இப்போ நேரம் பேசுகிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே இப்போ வந்திருக்கோம். இப்போ ஆலயத்தினுடைய மண்டபத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆலயத்துடைய சுவாமியை நம்ம இப்போ கோவிலே பார்க்க போகிறோம். சுவாமி கோவில் இது முன்பாக இருக்குது. கோவில் ஆப்போசிட்டா ஒரே ஆலயத்துல இருந்தா அப்படியே கோவில் சுவாமி நேரா பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த சுவாமியுடைய கருவறை மேல நேரா தெரியுது, நந்தி தெரிகிறது, அந்த தீப ஜோதியாக தெரிகின்றது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. ஐயா திருச்சிற்றம்பலம். என் பேர் பாண்டியராஜ். சுவாமியினுடைய பேர் வந்து சொக்க காலாத்தி மூலநாத சுவாமி. அம்பாள்வர் மீன யான அகிலாண்டீஸ்வரி. காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து பூஜை பண்றோம். காலை பூஜை முடிஞ்சவுடன் தொடர் ஹோமம், உலக நன்மைக்காண்டி தொடர் ஹோமம் பண்றோம். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு பதியங்கள் ஹோமத்தில் வச்சு நம்ம தர்றோம், வந்து பலன் பெற்றுக்கலாம். இந்த திருப்பணி வேலைகளுக்கு உங்களால இயன்ற உதவி, களம் போடணும், கோபுர வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை இருக்கு, நெருக்கி 80% முடிச்சிட்டோம். நீங்க நேரில் வந்து பார்த்து ஹோமத்தில் அட்டன் பண்ணி நீங்க நன்மைகள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். பிரதோஷம்